Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சொல்வதற்கு முன்பதாக திறவுகோல் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 17:15 முடிய ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 17:15 முடிய. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஓகே 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இன்றைய செய்தியின் தலைப்பு 1 in 10, 10இல் 1. அருமையானவர்களே, இந்த 17வது அதிகாரத்துக்கு முன்பதாக லூக்கா 10வது அதிகாரம் 1-11 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதமான சுவிசேஷ ஊழியத்தை அங்கே துவக்கி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 10:1-11 முடிய வேகமாக. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆடுகளுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். பியூட்டிஃபுல்லான வசனம். ஊழியக்காரங்களுக்கு அது நல்ல அழகான வசனம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். You have to underline that. வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். இது ஊழியக்காரர்களுக்கு பொருத்தமான நல்ல வசனம். வீடு வீடா அலையக்கூடாது. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள ஒரு வீட்டுக்கு போய் கொடுக்கறத வாங்கி ஒழுங்கா பஸ்ஸா சாப்பிடுங்க. வேண்டாம்னு பிகு பண்ணி பட்டினியாக கிடக்கூடாது. ஓகே. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய், எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். இந்த ஹோல் பேசேஜ் இது மினிஸ்டர்ஸ் ஊழியக்காரர்களுக்குள்ள நல்ல பேசேஜ். இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது இன்ட்ரோடக்ஷனாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை பராக்கிரமமான காரியங்களை அந்த பிராந்திய மக்களுக்கு இவர்கள் ஏற்கனவே போய் சொல்லி இயேசு என்றால் யார், என்ன செய்வார் என்று பிரபல்யப்படுத்தி விட்டார்கள். இவருடைய சுவிசேஷ வேலை நிமித்தமாக ஆண்டவரை குறித்த செய்தி அந்த நாடெங்கும் பரவிற்று. ஓகே. லூக்கா 17:19 இப்போது செய்திக்கு ஆதாரமான வேத பகுதியிலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 17:11 வாசிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் 11
அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் அவர் இந்த சமரியாவை கடந்து போனதே ஒரு பெரிய விஷயம். சமரியா அந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், யூதரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்களோடு சம்பந்தம் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த நாட்டை ஜீசஸ் கிராஸ்ட் சமரியா ஆல்சோ, அதான் நம்ம குறிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது சம்பந்தம் இல்லாத இடத்திலே இயேசு செல்லுகிறார் என்றால் அவர்களை சம்பந்தப்படுத்துவதற்காக, தகுதியில்லாத இடத்துல இயேசு செல்வார் என்றால் அவர்களை தகுதிப்படுத்துவதற்காக இயேசு பயணம் செய்கிறார். இந்த காலை வேளையிலே நான் தகுதியில்லாதவன், நான் சம்பந்தமில்லாதவன் என்று யாரேனும் சொன்னால், ஜீசஸ் வாண்ட்ஸ் கிராஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலே அவர் கிராஸ் பண்ண விரும்புகிறார். ஸோ அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். லூக்கா 17:12 என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, சீஷர்கள் 2 பேராக போய் பேசின போது இயேசுவை குறித்து அறிந்த இந்த 10 குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள்? 10 பேர் அவருக்கு எதிராக என்ன செய்தார்களாம்? வாசிங்க. எதிராக வந்து தூரத்திலே நின்று, அதுதான் கவனிக்கணும். they stood at distance, தூரத்தில் நின்றார்கள். அவர்கள் வியாதியுடையவர்கள், குஷ்டரோகத்திலே கஷ்டப்பட்டவர்கள், இயல்பாக ஜனங்களை விட்டு தூரமாக வாழ வேண்டியவர்கள், ஜனங்களோடு அவர்கள் ஒட்ட முடியாது. அதனால் அதே ஹேபிட்டில் வந்து தூரமாக தே கெப்ட் டிஸ்டன்ஸ், அவங்க மிக தொலை தூரத்தை அவர்கள் கடைப்பிடித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி தூரத்தில் இருந்தவர்களை சமீபமாக்குகிற தேவன் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக விஷயங்களிலே ஒருவேளை நாம் தூரமாக இருக்கலாம். என்னென்ன விஷயங்களில் தூரமாக இருக்கிறோம்? ஆண்டவரோடு உள்ள பற்று பாசத்திலே ஊறுகாய் அளவுக்கு வைத்துக்கொண்டு மற்றபடி உலக பிரகாரமான காரியங்களை ரொம்ப நேசித்து கொண்டிருந்தால் நாம் ஆண்டவருடைய அன்பிலே தூரமாக இருக்கிறோம். ஆண்டவருக்காக பணியாற்றுகிற விஷயத்திலே ஒரு காலத்திலே எதற்கெடுத்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் என்று வந்தவர்கள் இப்போது அப்படி இல்லையே, நீங்கள் தூரமாய் போய் கொண்டிருக்கிறீர்கள். சேரிட்டி ஒர்க்குக்கு நீயா நானான்னு கைதூக்கி ஏன் தான் வந்தீங்களோ எனக்கே தெரியல. ஆனால் இப்போது சேரிட்டி ஒர்க்குக்கு காலையில் அவர் வரல, இவர் வரல, அவர் வரல, இவர் வரல, ஒரே கம்ப்ளைண்ட், ஒரே புலம்பல். சேரிட்டி டீமே உடஞ்சி சுக்குநூறாக இருக்கிறத பார்க்கும்போது நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு காலத்திலே ஆண்டவருக்கு சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணி தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று அருகிலே வந்த நீங்கள் இப்போது ஏன் தூரமாய் போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் நேரம் உங்கள் கையில், உங்கள் நிர்வாகம் உங்கள் கையில். நீங்கள் நினைத்தால் எது வேண்டுமென்றாலும் செய்கிறீர்கள். இதையும் நீங்கள் முக்கியம் என்று கருதினால் இதையும் நீங்கள் சிறப்பாய் செய்ய முடியும். சாக்கு போக்கு நாம் எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, நாம் சொல்லுகிற சாக்கு போக்குகள் எதுவுமே உண்மை அல்ல. உண்மை இருக்கிறது, ஆனால் உண்மை அல்ல. நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு நாம் செய்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய வேலை நான் செய்ய வேண்டும் என்ற அந்த முக்கியத்துவமும் கட்டாயம் உங்கள் மனதில் இல்லாமல் போனபடினாலே நீங்கள் இப்போது தூரமாய் இருக்கிறீர்கள். இது ஒரு கைண்ட் ஆஃப் குஷ்டம்தான். ஆண்டவரை நெருங்கிறது இல்லை. சர்ச் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் டிஸ்டன்ஸாக இருக்கிறீங்க. சிலரெல்லாம் இருக்கிறீங்க, உங்களை தலைமையில் வச்சு கொண்டாடிக்கிட்டே இருக்கும்போது கிட்ட இருப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. எப்போதும் உங்களை தலையில் வச்சுட்டு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க சிலர். அதல்ல வாழ்க்கை. உங்களை தலையில் வைத்து கொண்டாடினால்தான் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பெயர் ஊழியமும் அல்ல. எந்த நிலையிலும் ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமற் போனாலும் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களை யார் பாராட்டினாலும் பாராட்டாமற் போனாலும். சிலர் சொல்லுவார்கள், நான் சொல்கிறத கேட்டால் தானே நான் செய்ய முடியும். நீங்கள் சொல்கிறத எல்லாம் கேட்டால் என்ன ஆகும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணால் சபையாக தான் இருக்குமா?
ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே இல்லை. சபையினுடைய ஸ்ட்ரக்சரே இல்லாத நீங்கள் பேசுகிறதெல்லாம் எப்படி யார் கேட்பா? ஸோ சபையும் ஊழியமும் ஊழியத்தினுடைய நிர்வாகிகளும் தலைவர்களும் சொல்லுகிறதை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுக்கு உகந்தது. அதுக்காக தான் தலைமைத்துவம் என்று ஒன்றை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஸோ எத்தனையோ விஷயங்களிலே நீங்கள் இப்போ தூரமாய் நிற்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. நீங்கள் தூரமாய் நிற்கிறீர்கள் என்பது ஒரு கெட்ட விஷயம். உங்களுக்குள்ள நல்ல விஷயம், தூரமாய் இருக்கிற உங்களை சமீபமாய் கொண்டு வர விரும்புகிற தேவன் உண்டு என்பது உங்களுக்கு நல்ல செய்தி. ஸோ யார் என்னை மாற்ற முடியும்? யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் மனது வைத்தால் மட்டும் நீங்கள் மாறலாம். நீங்கள் மனது வைத்தால் மட்டும் நீங்கள் அருகிலே வரலாம். காலமெல்லாம் தூரத்தில் நின்றுவிட்டு தூரமாகவே போய்விடக்கூடாது. ஸோ ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்லட்டும். நான் இந்த முறை இங்கிலாந்துக்கு போயிருந்த பொழுது ஒரு சகோதரன் கேரளாவிலிருந்து ஒரு பாஸ்டருடைய மகன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார். மட்டுமல்ல, வாய்ஸ் மெசேஜ் போட்டார். ஒரு நாள் காலையில் வாய்ஸ் மெசேஜ் எடுத்து பார்த்தேன். இப்போ நான் வச்சுருக்கேன், நான் விரும்புகிறவங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அவர் சொன்னார், பாஸ்டரே, നിങ്ങൾ 21 വയസ്സിൽ ഞങ്ങളുടെ ഏരിയയിൽ വന്നു പ്രസംഗിച്ചു. ഇപ്പോഴും നിങ്ങൾ പഠിപ്പിച്ചു കൊടുത്ത പാട്ടൊക്കെ ഓർമ്മയിലുണ്ട്. നിങ്ങൾ ചെയ്ത പ്രസംഗങ്ങളൊക്കെ ഓർമ്മയിലുണ്ട് കേട്ടോ. അന്ന് നിങ്ങൾ വന്ന കാലത്ത് നിങ്ങളുടെ പാൻറ്റും ഷർട്ടും അലക്കി കൊടുത്തത് ഞാനാ. അന്ന് നിങ്ങളുടെ പാൻറ്റ് ഷർട്ട് അലക്കി കൊടുത്ത് നിങ്ങൾക്ക് ശുശ്രൂഷ ചെയ്തതിൻ്റെ മുഖാന്തരം ദൈവം ഞങ്ങളെ അനുഗ്രഹിച്ചു കേട്ടോ. ഇന്ന് ഞങ്ങളെല്ലാവരും അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരായിരിക്കുന്നു. ഞങ്ങൾക്ക് ഒരു കുറവില്ല கேட்டோ. ரைட், நான் பேசுனது சிலருக்கு பாதி புரிஞ்சிருக்கும், பாதி புரிஞ்சிருக்காது. அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் 21 வயசில் எங்கள் பகுதியில் வந்து நீங்கள் ஊழியம் செய்தீங்க. நீங்கள் ஊழியம் செய்தபோது உங்களுடைய பேண்ட் ஷர்ட் எல்லாம் டெய்லியும் நீங்கள் உபயோகத்துக்காக வாஷ் பண்ணி கொடுத்து நான் தான் அயன் பண்ணி எல்லாம் கொடுப்பேன். அன்றைக்கு உங்களுக்கு நான் செய்த அந்த சேவை இன்றைக்கு எங்கள் குடும்பத்தையும் என்னையும் உயர்த்தி இருக்கிறது என்று அவர் சொன்னார். யோசிச்சு பாருங்க. நான் வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் டெலிட் பண்ணல, வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய சாட்சி. என்ன செய்கிறோம்? சபை விசுவாசிகளுடைய கவனத்திற்கு, உண்மையில் வாழாதீங்க. ஆண்டவர் எனக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட வாங்கி கொண்டே இருப்பேன். ஆண்டவருக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன். What kind of life? What kind of attitude? Please check yourself. Today we have a God of love, அன்பின் தேவன். He is in our midst. அவர் என்ன செய்கிறாரு? தூரத்திலே உங்கள் சிந்தனையிலே, உங்கள் ஊழியத்திலே, அல்லது உங்களை சபையோடு உள்ள தொடர்புகளில் எங்கெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்களோ உங்களை மறுபடியுமாய் ஆதி நிலைமை கொண்டு வர விரும்புகிறார். கெட் ரெடி ஃபார் தட். சேஞ்ச் யுவர் செல்ஃப். க்ளோஸராக இருக்க பாருங்க ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஊழியத்திலும். லூக்கா 17:13-14 என்ன சொல்கிறது என்றால், இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ரைட். ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு தடவி கொடுக்கல, வேற எதுவுமே செய்யலை. அவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனிக்கணும், அதை அப்படியே செய்யணும். நம்மளே அநேகர் அவர் சொல்கிறதையே கேட்காம நம்மளே பேசிகிட்டு இருப்போம். சிலர் கவுன்சிலிங்னு வருவாங்க, அவங்களோட சரி சொல்லுங்கன்னு கேட்டு இடையில நம்ம அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல போனால், பொறுங்க பாஸ்டர் நான் சொல்கிறத கேளுங்க பாஸ்டர் முடிக்கிற வரைக்கும் என்னை பேச விடாமல் அவங்களே பேசி முடிச்சுட்டு எழும்பி, பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாஸ்டர், என் பாரத்தை உங்கள்கிட்ட கொட்டிட்டு நான் கிளம்புறேன்னு போயிடுவாங்க. லிசன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறது என்னவென்றால், உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், 1008 வருத்தங்கள் இருக்கும், 1008 கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாத்தையும் வச்சிடணும். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா எனக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், எனக்கு தனிப்பட்ட தேவைகள் இருக்கும், தனிப்பட்ட நெருக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் இங்கே கொண்டுட்டு வரக்கூடாது. அதோடு நான் இங்கே வரக்கூடாது. இங்கே வரும்போது
அந்த நியூஸ் ரீடர் பர்குணன் உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாவில் தான் இருக்கார். அவர் திருச்சி வானொலி நிலையத்தில் வாசிக்கும்போது என்ன சொல்லுவார்னா, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது பர்குணன் அப்படின்னு குடும்ப பிரச்சனையும் பேச மாட்டார். அந்த ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ன கையில் இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவார். ஆனால் நம்ம இங்கே வந்து ஸ்டேஜில் ஏறிட்டு நம்மளை யாராலும் கை விட்டுட்டாங்கன்னா, நம்மளை யாராலும் நமக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, அதை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இங்கே கக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தனை என்னை திரும்பி பார்க்கல, ஒருத்தனை என்னை கண்டுக்கல, எவனையும் நம்பாதீங்க. ஏய், எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டோம். அதனால தான் எப்போதும் மினிஸ்ட்ரி டீமுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, ப்ராப்பர் டியூனிங்கில் இருக்கணும். ஒர்ஷிப் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் டியூனிங் ரொம்ப தேவை. வந்து இங்கே நின்று முதல் பாட்டை தூங்கு மூஞ்சி பாட்டு பாடவே கூடாது. நின்று வந்த உடனே முதல் பாட்டே வார்ம் அப் சாங்னு பேர். வருஷக்கணக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது. வந்த உடனே எல்லாரையும் எழும்பி நிறுத்தி கைதட்ட சொல்லி நல்ல ஒரு கிளப்பி ஒரு பாட்டு பாடுனா அது உற்சாகமான பாட்டாக இருக்கணும். எல்லாம் குதித்து ஆடி பாடி துதித்து மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த ஒரு பவரில் உள்ளே போக தெரியணும். ஆளாளுக்கு ஒரு செட்டப்பு, ஆளாளுக்கு ஒரு மைண்ட் செட்டு, அவவே நினச்சதை பண்ணிக்கிட்டு இருந்தா அது சபையாது. ஐ டெல் யூ, சில விஷயங்கள் தனியாய் சொல்லலாமே பாஸ்டர். 10,000 தடவை தனியாக சொல்லி 10,000 தடவை கேட்கலன்னா அடுத்து பப்ளிக்கில் தான் பேசுவோம். ஏன்னா அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. எத்தனை விஷயத்தை தனித்தனியாக சொல்கிறது? இது ஒன்றும் ரகசியமெல்லாம் கிடையாது. வேலை ஆண்டவருடைய வேலை. முதல் லிசன் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு லிசன் பண்ணு. சொன்னதை நீ செய், உனக்கு சுகம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? நல்லா சத்தமா என்ன சொன்னார்? அவர் சொல்கிறத இப்போயாலும் கவனிங்க. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் எங்கே போகணும்? ஒரு பிரமாணம் இருக்குது உனக்கு. சபையில் உள்ளவனுக்கு பிரமாணம் இல்லாமல் நீ பாட்டில் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊரில் என்ன சொல்கிறோன்னா அது கோயில் காலன்றான். சில விசுவாசி கோயில் காலை மாதிரி அப்படின்னா அவுத்து விட்டாச்சு, அது பாட்டில் சுற்றும், எங்கே வேணாலும் ஏறும், எதை வேணாலும் மேயும், என்ன வேணாலும் செய்யும். அதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அது கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்குதுங்க, விட்டுருங்க அப்படின்றாங்க. சர்ச்சுகள் எல்லாம் கோயில் காலையெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம சரியாக இருக்க வேண்டியவங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, பரிபூர்ணமான சபையை தேடி கொண்டிருக்கிறேன். பரிபூர்ணமாக சபை பரிபூர்ணமாக தான் இருக்குது. என்னைக்கு நீ கால் வச்சியோ அன்னைக்கு எல்லாம் போச்சு. கரெக்ட். அந்த பின்னாடி ஒருத்தர் சிரிச்சிங்களே, அதான் கரெக்டான சிரிப்பு. ஏன் தெரியுமா? நீ நிறைய குறைவுள்ள நீ உள்ளே வரும்போது எப்படி பரிபூர்ணமாக இருக்கும்? அப்படி என்றால் நம்ம ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டியது, நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி நம்மை அனைவரையும் பரிபூர்ணத்திற்குள்ளே கொண்டு போவார் என்ற நம்பிக்கையில் கார்ப்பரேட்டிவாக வளர வேண்டியவர்கள், சேர்ந்து நாம் வளர வேண்டியவர்கள். எப்போதும் ஒரு விஷயத்தை பார்த்து அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதையே பேசிட்டு இருக்கக்கூடாது. கஞ்சா குடிக்கிறவனும் ட்ரக்ஸ் போடுறவனை பற்றி சொல்லுவாங்க. ஒரு இடத்த பார்த்தா அப்படியே பார்த்துட்டு இருப்பானா. ஜெர்மனில் நான் ட்ரெயினில் போய் கொண்டிருந்த போது ஒரு லேடி என்னையே இப்படி பார்த்துட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் பார்த்தா நமக்கு பரவாயில்ல, நான் இறங்குற வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்னையே பார்த்துட்டு இருந்தா, வேறு எங்கேயுமே பார்க்கல. என் பக்கத்தில் ஒரு சகோதரர் இருந்தார். அவரை பார்த்து கேட்டேன், இவ ஏன் இப்படி பார்த்துட்ருக்கா, எனக்கு பயமாக இருக்குன்னு. அவர் சொன்னார், ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று முடிஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு சின்ன குறை, ஏதாவது ஒரு சின்ன பிழை, ஏதாவது ஒரு சின்ன எரர், அதையே பார்த்துட்ருக்காரு.
அதெல்லாம் பரிபூர்ணம். நாம் எல்லாருமே தேற வேண்டியவர்கள். நம்மில் தேறினவர்கள் யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, ஒரு பிரமாணம் இருக்கிறது என்றால் அந்த பிரமாணம், ஒரு ஒழுக்கம் இருக்கிறது என்றால் அந்த ஒழுக்கம், ஒரு சபைக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அந்த அமைப்பில் நிற்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? ஆசாரியனுக்கு உன்னை கொண்டு போய் காட்டு. அன்னைக்குள்ள பிரமாணம் அது. அன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆசாரியன் தான் டிக்ளேர் பண்ணணும். குஷ்டரோகியா இல்லையான்றதை அன்னைக்கு டாக்டர் சொல்கிறது இல்லை, ஆசாரியன் சொல்லணும். அதுக்கு சில வரைமுறை, அதுக்கு சில டெஸ்டிங் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது அப்போ முடிஞ்ச டைம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். மேட்ரு என்னன்னா, அவர்கள் சொன்னது போல, இயேசு சொன்னது போல கீழ்ப்படிந்து 10 பேர் சுகம் பெற்றார்கள். இதுக்கு தான் கைதட்டணும். 10 பேர் சுகம் பெற்றாங்க. பதினஞ்சாவது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி, அந்த 10 பேர்ல ஒரு ஆள் என்ன பண்ணான்? அவன் திரும்பி வந்தான். சுகம் அடைஞ்ச பிறகு ஒரு ஆளுக்கு ஒரு உணர்வு இருக்கு. ஐயோ, காலமெல்லாம் குஷ்டரோகியா இருந்தேனே, 10 பேரோடு போய் நின்றேனே. அவர் சொன்னார், ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்னார், சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சேனே, உடனே எனக்கு சுகம் கிடைச்சது, நான் ஆரோக்கியமாக மாறிட்டேனே, இவ்வளோ பெரிய சுகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே என்று நினைத்து அவன் இயேசுவிடத்தில், ஒருவேளை இந்த வாரம் அவன் வந்திருப்பான் என்றால், ஜெர்ஸ்லின் அவன் இந்த வாரம் வந்திருந்தால் அவன் என்ன பாட்டு பாடியிருப்பான்? ஜெர்ஸ்லின், நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. கரெக்டா? இந்த வாரம் வந்திருந்தா இந்த பாட்டு பாடியிருப்பான். அவன் வந்த காலத்தில் என்ன பாட்டு பாடினானோ எனக்கு தெரியலை, ஆனால் அவன் நன்றி பாட்டோடு வந்தான். எத்தனை பேர் ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகள் இருக்க 2024 இந்த நாட்கள் நாம் ஆனிவர்சரி ஆண்டு விழா கொண்டாடுகிற காலகட்டத்தில் சபையாக கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எத்தனை பேர் மனதிற்குள்ளே கொண்டு வந்து அதை உணர்ந்து நன்றி சொல்கிறீங்க? இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? ஒரு 4-5 சாட்சியை கேட்டோம் இன்னைக்கு. இன்னும் சில சாட்சிகள் தொடரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட முடியும், ஒரே நாளில் எல்லாம் போட முடியாது இல்லையா? நீங்கள் சாட்சி சொல்கிறது மட்டும் அல்ல, சாட்சியாக இருக்கவும் கடமைப்படுகிறோம். ஆமென். அநேகர் சர்ச் பேஸ்டான திங்கிங்கே இல்லை. தனியாக நானாக ஜெபம் பண்ணிக்கிறேன், நானும் என் குடும்பமும் ஜெபம் பண்ணி தான் நாங்கள் இப்படி வாழ்கிறோம் அப்படின்னா சர்ச் ஆண்டவர் ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? ஏன் கோஆப்ரேட்டிவ் ப்ரேயர்? ஒரு இணக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை தயவுசெய்து யாருமே வாழாதீங்க. ஒரு இணக்கம் தேவை. படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறேன், நீங்கள் படிக்கலாம், மார்க் எடுக்கலாம். உங்கள் எக்ஸாம் காலங்களில் நீங்கள் நல்லா படிக்கணும், சுகவீனம் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு சபை உங்களுக்காக என்ன செய்யுது? ஜெபிக்கிறபடியால். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? அதாவது உங்களுக்கு அந்த நன்றி உள்ள இதயம் இருக்க வேண்டும். இதயம் நன்றியுடன் ஆண்டவரை போற்றுகிற ஒரு இதயமாக காணப்பட வேண்டும். எந்த அளவிற்கு நம்முடைய இதயத்திலே நன்றி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது நல்லது. நான் அடிக்கடி சொல்வது தான், நன்றி நிறைந்த இதயத்திற்குள்ளே அன்பு நிறைவாக இருக்கும். அன்பு நிறைவாக இருக்கிற இதயத்திற்குள்ளே நன்றி நிறைவாக இருக்கும். அன்பையும் நன்றியையும் பிரிக்கவே முடியாது. நல்லா எல்லாருமே நல்லா வாயத்திறந்து சொல்லுங்க, கொஞ்சம் நன்றியோட வாயத்திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கி நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யார்? நல்லா சொல்லுங்களேன், வாயத்திறந்து சொல்லுங்களேன். அது புரிஞ்சுக்குங்க.
ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களோடு பேசி கொண்டிருக்கிற நான் அநியாயத்துக்கு நன்றி நிறைந்த பீஸ். நான் முதல்ல நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தவங்களை இன்னும் நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அதை யார் வாங்கி கொடுத்தார்களோ அதை நான் என்ன செய்கிறேன், இன்னைக்கும் நினைக்கிறேன். முதல்ல ஒரு சின்ன கருப்பு கலரில் ஒரு சின்ன கிளாக் சர்ச்சுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு, அதை இன்றைக்கும் நினைக்கிறேன். வாரம் ஒரு முறை 25 ரூபா ஒருத்தர் தசம் வாங்கி கொடுத்தாரு, அவரை இன்றைக்கும் நினைக்கிறேன். இந்த இடம் வாங்குவதற்கு இந்த இடம் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்ற அந்த செய்தியை எனக்கு ஒருவர் கொண்டு வந்து கொடுத்தார், அவரை இன்றைக்கும் நினைக்கிறேன். அவர் இடையில சிக்காய் பலமுறை என்னை பார்க்க வந்திருக்கிறாரு. வரும்போதெல்லாம் வயிறார அவரை சாப்பிட வைத்து, முடிவெட்டாமல் வந்தார்னா கை நிறையா காசு கொடுத்து போய் முடிவெட்டிட்டு வாங்க, பின்னாடி குளிங்க, அப்புறம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி நன்றி இருக்கணுங்க. உண்மையாக யோசிச்சு பாருங்க, இதயத்தை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் செய்த காரியங்களுக்கு எத்தனை பேர் நன்றியாக இருக்கிறீங்க? கடவுளால் நமக்கு அனுப்பப்பட்ட அநேகர் நமக்கு உதவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம நன்றியாக இருக்கணும். ஏதோ ஒரு கட்டத்துக்கு நமக்கு உதவி செய்தாங்கல்ல, அவர்களுக்கும் நாம் நன்றியாக இருக்கணும். இங்கே இந்த ஊழியம் இந்த அளவிற்கு இன்றைக்கு மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் என்று 3 ஃப்ளோர்ஸ் மொத்தம் கிரவுண்ட்லேருந்து இருக்கிறது என்றால், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த அளவுக்கு நாம் வந்ததற்கு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட யார் உதவியாக இருந்தார்களோ அதை மனதில் கொள்ள வேண்டும். அதை மனதில் கொள்ள வேண்டும், நன்றியாக இருக்க வேண்டும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு, நீங்கள் தடுமாறாமல் போவதற்கு யாரெல்லாம் உங்களுக்கு சின்னதோ பெருசோ ஹெல்ப்பாக இருக்கிறாங்களோ, பிரதர் சிஸ்டர், நன்றியாக இருங்க, நன்றியாக இருங்க. நன்றி கெட்ட வாழ்க்கை நல்லதில்லை. மற்ற 9 பேர் எங்கே? நன்றி கேட்டவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நன்றி, ஒருவன் நன்றி உள்ளவனாக இருந்தான், ஒரே ஒருவனுக்கு நன்றி இருந்தது. நான் இதை என்ன பார்க்குறேன்னா, இதுலேயும் 10ல் 1 தசமபாகமாக தான் இருக்குது. நன்றி விஷயத்துலேயும் 10ல் ஒருத்தன் தான், தசமபாகம் தான் நிற்கிது. பாருங்களேன், இன்றைக்கு நம்முடைய சபையில் எவ்வளவு நன்மைகளை பெற்றவர்கள், நன்மையை பெற்றுட்டு நிறைய பேர் சபை விட்டு போயிருக்காங்க, மாம்ச காரணங்களுக்காக சபை விட்டு போயிருக்காங்க. அவ்வளோ பேர் இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே இருந்திருக்கணும். இன்றைக்கி சிலர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்க, சிலர் ஊர் மாறி போனாங்க, சிலர் வெளிநாடுகளுக்கு போனாங்க, சிலர் சொந்த தாய் நாடுகளுக்கு திரும்பினாங்க. அது ரீசன். ஆனால் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற இந்த சோமரசம்பேட்டை ரூட்டில் ஒரு ஊர் மறந்துட்டேன். பாஸ்டர் பால் தங்கியா வந்திருந்த பொழுது ஹோட்டலில் அவரிடம் ஜெபிப்பதற்காக ஒருவர் வந்தார். நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கிறோம். பாஸ்டரும் அவருக்கு காதுகள் சரியாக கேட்கலை. அப்போ பாஸ்டர் உங்களை பார்த்து ஜெபிக்க வந்தேன்னு சொல்லி பால் தங்கியா சொன்னார். அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இவர் உங்கள் உள்ள ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் ஜெபம் பண்ணுவார், உங்களுக்கு சுகம் ஆகும், தொடர்ந்து சர்ச்சுக்கு போங்க. ரைட். பால் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்தோடனே பால் தங்கையா கையெல்லாம் தட்டி டெஸ்ட் பண்ணார். அந்தால காது கேட்டுருச்சு. உங்களுக்கு கேட்கல, உங்களுக்கு லேட்டாக கேட்குது, உங்களுக்கு லேட்டாக கேட்குது, நான் என்ன செய்ய. அதுக்கு பிறகு சபைக்கு வர சொன்னால் 2 வாரம் தான் வந்தார். எவ்வளோ பேர், எத்தனை நன்மைகள், எவ்வளோ பேருக்கு பேய் ஓட்டியிருக்கோம், எத்தனை பேருக்கு பேய் ஓட்டியிருக்கோம். இவாஞ்சலின் எங்கே? இவாஞ்சலின் சேர்ந்து பேய் ஓட்டணுமா இல்லையா? வேற ஆர்தே அநேகர்
ஆண்டவரோட நன்மையை பெறுவாங்க, போயிடுவாங்க. விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றவர்கள் 2 விதங்களிலே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். ஒன்று, சாட்சி சொல்லுவதற்கு தயங்கவே கூடாது. சாட்சி சொல்லுவதற்கு ஒரு நாளும் தயங்கக்கூடாது. இந்த வருஷம் நான் மருத்துவமனையில் கஷ்டப்பட்டேன், இந்த வருஷம் மரண பள்ளத்தாக்க சந்தித்தேன், இந்த வருஷம் பயங்கர பொருளாதார சிக்கல் இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு வந்தார். எத்தனை பேர் உண்மையாக உங்களால் சொல்ல முடியும்? நீ சபை நடுவே சாட்சி சொல்ல வேண்டிய ஆள். அது ஏன் நீ சொல்லலை? அந்த 9 பேரில் நீ ஒரு ஆளா? மாணவர்களுக்கு சொல்கிறேன், மாணவிகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக அம்மா சாட்சி சொல்கிறாங்கன்னா நல்லது, அப்பா சாட்சி சொல்கிறாங்கன்னா நல்லது. ஆனால் நீங்கள் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற வரை தான் அவங்க சொல்லணும். நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க, நீங்கள் நல்லா உங்களுக்கு பேச தெரியுது, நீங்கள் அடுத்தது பெரிய உயர் படிப்புகளுக்கு போக போகிறீங்கன்னா உங்கள் வாய் திறந்து நீங்கள் பேசணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், உங்கள் வாய் நீங்கள் உணர்வோடு நீங்கள் பேசணும். பெற்றோர் சொல்லுகிறார்கள் என்றால் அது அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புவதால் அவர்கள் சொல்லுகிறார்கள். பட் கரெக்டாக நீங்கள் என்ன, நீங்கள் படித்து இந்தளவுக்கு வந்துட்டீங்களே, என்ன செய்யணும்? வெறும் சாட்சி சொல்கிறதோடு நிற்கக்கூடாது. சாட்சியோடு கூட வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தேங்க்ஸ் பொருத்தன காணிக்க, நன்றி பொருத்தன காணிக்கைகளை கொடுக்க ஒரு இயல்பான மனசு இருக்கணும். அது நன்றியிலிருந்து தான் வரும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், எஸ் தட் இஸ் ட்ரூன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து யூ ஹாவ் டு சே சம்திங் நவ். பாஸ்டர் அம்மா சிக்கா இருந்த டைமில் அவங்களே சொன்னாங்க, எனக்கு இப்படி இருக்கேன், எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தா நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். இது எங்கேருந்து வருது? இதயத்திலிருந்து வருது. நான் கடந்த சமீபத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஒட்டன்சத்திரத்தில் 9th படிக்கிற போது ஹாஸ்பிட்டலில் ஐ வாஸ் அட்மிட்டட். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது சகஜமான விஷயம். எந்த ஆஸ்பத்திரிக்கும் யாரும் போய் எதுவும் செய்யணுன்றது இல்லை. ஆனால் என் மனசில் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தேவைன்னு வந்தபோது அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு செய்தாங்களே, நான் என்ன செய்யணுன்றது என்ன வந்துச்சு பாருங்கள். அதான் நன்றி, அதான் நன்றி. சபைக்கு வர்ற நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் பல வருஷமாக வர்றீங்க, ஏதாவது சபைக்கு நன்றியோட ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? 9 பேர் லிஸ்ட்டில் இருக்காதீங்க. 9 பேர் நன்றி கேட்டவன் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டான், அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்காதீங்க. என்னுடைய மகளுக்கு வேலை கிடைத்து விட்டது. முதல் சம்பளம் போதாது, அதற்கு அடுத்த மாத சம்பளமும் அவள் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த 2 டிவியில் ஒரு டிவியை அவளை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தேன். பெற்றோர் சொல்கிறேன், நீங்களும் நன்றியாக இருக்கணும், நீங்களும் நன்றி காணிக்கைகள் செலுத்த பழகணும். உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பழக்க விடணும். என் மகள் சொன்னா, அது பெரிய ஹெவி அமௌண்ட், நான் இப்போ தானே அதெல்லாம் மேட்ரு இல்லை. டூ சம்திங் ஃபார் காட், ஷோ யுவர் தேங்க்ஃபுல்னஸ் டு காட். அதே போல் இன்னொரு ஆவிக்குரிய மகன், சில நேரங்களில் நான் சொன்னால் இவர்கள் கேட்பார்கள் என்று எப்போது எனக்கு தெரிய வருகிறதோ அவர்களிடம் மட்டும் உரிமையோடு நான் பேசுவேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாத்தையும் பேச முடியாதுல்ல. அப்போது அந்த ஆவிக்குரிய மகனிடம் சொன்னேன், டேய் இங்கே வாடா தம்பி, ஒரு டிவி என் மக ஷைனியை வாங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன், இன்னொரு டிவி நீ தான் வாங்கி தர்ற. பாஸ்டர் நீ தாண்டா வாங்கி தரப்படா. ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளிலிருந்து நீ ஆலயத்துக்கு ஏதாவது செய்து பழகு. நன்றி காணிக்கையாக, நான் சொல்லுவது நன்றி காணிக்கையாக.
நான் சொல்லித்தரேன், யார் சொல்லித்தருவா? ஏதாவது பேசுங்களேன். முன்னாடி தான் உட்காந்துருக்கீங்களே, ஒரு ஆமேன் அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் எது சொல்லணும்? ஹோட்டலாக போய் பிரியாணியாக சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் பிரியாணியை குறைச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி காணிக்க கொடுன்னு தான் நான் சொல்லித்தருவேன். நான் சொல்கிறேன், நான் யார் மேலே அன்பாக இருக்கிறனோ, யார் நான் சொன்னால் கீழ்ப்படிவாங்களா, கண்டிப்பாக நான் பேசுவேன். இப்போ உங்களில் மனசில் ஏன் என்கிட்ட பேசலை, உனக்கே தெரியும் ஏன் பேசலைன்னு. நான் சில நேரம் பேசுவேன், இப்படியெல்லாம் இருக்காத, இதை இந்த மாதிரி யோசி. ஏன் நமக்கு யோசிக்க தெரியல? ஏன் நமக்கு இயல்பாக வரமாட்டேன்து? என் சபை வருடம் முழுவதும் எனக்கு பிரசங்கம் கொடுக்கிறது, வழிகாட்டுகிறது. நான் வாழ்வதற்கு வளருவதற்கு எனக்கு நல்ல செய்திகளை கொடுக்கிறது. என் சபை எனக்கு கர்த்தருடைய பந்தியை கை நீட்டி நான் வாங்குகிற என்னுடைய சபை. அது கர்த்தருடைய பந்தியில் கை வச்சாலே நீ ஒரு குடும்பத்தின் அங்கம் என்று பெயர். அதற்கு இழுக்கு வர்ற மாதிரி நன்றி இல்லாமல் இருக்கக்கூடாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. கடந்த வாரத்தில் கூட என்னுடைய ஒரு ஆவிக்குரிய அன்பு மகளுக்கு நான் ஆவிக்குரிய பிரகாரமாக ஃபோன் பண்ணி நான் உத்தரவே போட்டேன், இது நீ செய்கிறேம்மான்னு. எனக்கு தெரியும் அவளால் இப்போ முடியாதுன்னு. நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை, வீட்டில் எல்லாம் பேசி ஆண்டவருக்கு, அதாவது இந்த ஃபீல் வரணும், எல்லாருக்கும், முழு சபைக்கும் வரணும். இவ்வளவு நன்மைகளை செய்யிருக்காரு. நான் சொல்கிறேன், மருத்துவமனையில் பல ஆயிரக்கணக்கு பில் பே பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும். என்ன ஃபீல் தெரியுமா? இத்தனை ஆண்டுகள் இவ்வளோ பில் பே பண்ணாமல் என்னை காத்தாரே, எனக்கு இந்த ஃபீலிங்கே இல்லையே, இப்போ இவ்வளோ பில் பே பண்ண வேண்டியது வந்துருச்சே, இனியாயில் நான் ஃபீல் பண்ணி என் ஆண்டவருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும். வாய் திறந்து சொல்லுங்க ஆமென். Praise the Lord. இன்னைக்கு கையில் மைக் எடுக்காம நான் பேசிகிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் மறந்துட்டேன், போட்டதை மறந்துட்டேன். இதில் 50% அம்மா செய்தாங்கன்னா அம்மா எடுத்துக்கொண்ட பொருத்தனை அது நன்றி காணிக்க. அப்போ சுற்றி சுற்றி பாஸ்டர் நன்றி காணிக்க கொடுக்கணும், பாஸ்டர் மகன் நன்றி காணிக்க கொடுக்கணும். பாஸ்டர் இந்த மகன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாரு, மகனும் மருமகளும் சேர்ந்து அங்கே ஒன்று வச்சுருக்காங்க, இந்த வாரத்தில் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு சின்ன ஒரு போடியம் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அது என்ன, பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஃபேமிலிக்கு மட்டும்தான் நன்றியா? உங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை ஆண்டவர் செய்யலையா? இந்த பாருங்க, எவ்வளவோ காரியங்களை நாம் யோசிக்கிறோம். நாம் ஆண்டவர் மேலே அவ்வளோ நன்றியாக இருந்தால், ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால், நம்ம மனசு ஆண்டவருக்குன்னு வரும். போகட்டும். நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது, அப்போ சிஎஸ்ஐ சர்ச் மெம்பர் தான், ஆலயங்களை சுத்தம் பண்ணுற பொறுப்புகளை கொடுத்தார்கள். இது இதயத்திற்கு தானாக வரணும், அதுக்கு தான் சொல்கிறேன். நான் பேசி கண்டிப்பாக உங்களுக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன் பேசுகிறேன்னா, நீங்கள் உணர்வடைந்து நீங்களாகவே ஆண்டவருக்கு நன்றியோடு என்ன செய்யலாம். வெறும் சாட்சியோடு மட்டும் நிற்கக்கூடாது. நான் தான் சாட்சி சொன்னனே, சாட்சி ஒரு பாட்டு, இன்னொரு பக்கம் நீ எதாயிலும் செய், ஷேர் சம்திங் வித் லவ், அன்போடு ஏதாவது ஷேர் பண்ணு. ஆமாவா இல்லையா? உங்கள் கணவர் இருக்கிறார், சகோதரிகள் சொல்கிறேன், உங்கள் கணவர், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச், உனக்கு ஒன்றுமே வாங்கி தரல, நீ என்ன நினைப்ப? இவன் டூப்ளிகேட்டு, சும்மா ஐ லவ் யூன்னு சமைச்சு போடுறத சாப்பிட்டுட்டு இவன் ஏமாற்றிட்டு கிடக்கிறான். நம்மள எத்தனை பேர் தெரியுமா டூப்ளிகேட்டாக இருக்கிறோம், ஃபேக்காக இருக்கிறோம்? I love you Lord, I love you Lord, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். சிலர் அந்த நேரம் அந்த வரி வரும்போது ஆமென், எல்லாம் நல்லதாக இருக்கு. சிலர் கண்ணில் கண்ணீராவோடும் முத்து முத்தா கொட்டும். என்னன்னா, அப்பா, ஆனால் 10 பைசா ஆண்டவருக்குன்னு
வருஷத்துக்கு ஒரு முறையாயிலும் ஒரு சிறந்தவையை ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறபடினால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்களுக்கு ஃபீல் இருக்கு. கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற காரியங்களிலே அவர்கள் ஃபீலோட நீங்கள் செய்யலாம். என்ன பாஸ்டர் சர்ச்சுக்கு செய்கிறது, அதான் நான் பேசாமல் இருக்கேன். தான் லைட்டெல்லாம் போட்டிங்க, எல்லாமே இருக்குது, நிறைவாக இருக்குது, நீ என்ன பண்ணணும், ஏன்ட்ட வா, நான் தர்றேன் உனக்கு பேப்பரு ப்ராஜெக்டு. கிடியனை கேளுங்க, கிடியனுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. என்ன கிடியன், பாஸ்டர் இன்னும் இது முடியல பாஸ்டர், பாஸ்டர் இன்னும் அது செய்யணும் பாஸ்டர், பாஸ்டர் இன்னும் அது பண்ணால் நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட லிஸ்ட்டாக வச்சுருக்கிறார். இவரை பார்க்கவே பயமாக இருக்கும். அப்படியா, சரி ஒன்றொன்னா எஸ்டிமேட் எடுத்தா ஆஹா இவ்வளவு இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கான்றது இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரெல்லாம் நன்றியோடு இருக்கிறீங்களோ நீங்கள் என்கிட்ட வாங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். செய்யலாம், நல்லா செய்யுங்க. நான் சொல்கிறத சொல்லுவீங்க, வாங்க வாங்க எல்லாரும் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், வாங்க வாங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்கள், வாங்க வாங்க. செய்யலாம் செய்யலாம், ஆண்டவருக்கு நல்லது செய்யலாம். நிறைய பேர் நன்றியாக இருக்கிறீங்க. நம்முடைய சபையிலே ரொம்ப நன்றியுள்ள சில குடும்பங்கள் இருக்கிறபடினால் நம்முடைய ஊழியம் தள்ளாடாமல் நிற்கிறது. ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தா 10ல் 1 தான். 9 பேர் போயிட்டாங்க, அவங்களுக்கு துளி கூட என்ன இல்லை, நன்றியே இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணினான், 15வது வசனமும் 16வது வசனமும், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, எல்லாரும் சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தினான் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். உன் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருச்சா, ஆலயத்தில் நின்று நல்ல சத்தமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. உன் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சா, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டார், என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணு கொடுத்துருக்கிறாரு, தேவனை மகிமைப்படுத்துங்க. உன் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாளா, இந்த உலகத்தில் அது எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா, தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் தானே இதெல்லாம் பண்ணாரு, என்ன பேச மாட்டேன்றீங்க. நல்ல வேலை கிடைச்சிருச்சா, வேலையே இல்லாமல் இருந்தீங்க, இப்போ நல்ல வேலை கிடைச்சிருச்சு, உங்களுக்கு மாத வருமானம் வருதா, எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துறீங்க. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் தொங்குன முகம், வேலை கிடைச்ச பிறகும் ஊசி போன முகம், அப்படி இருக்காதீங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒன்றுமில்லாமல் இருந்தேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். 16வது வசனத்தில் என்ன பண்ணார், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே இதை செய்தீங்களே, நன்றி அப்பா. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெறும் உலகமயமான எண்ணங்களிலே மட்டும் வாழ்கிறவங்களுக்கு பாதுகாப்பு குறைவு. தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லும்போது என்ன, கிருபை பெருகும். ஆமென். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் இந்த வருஷம். நீங்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு சாட்சி சொல்ல ஆரம்பித்தால், இன்றைக்கு இந்த நன்றி பாயிண்ட் நான் எடுத்ததுனால என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். ஏதாலும் ஆண்டவருக்கு நல்ல சாட்சி சொல்லுங்கள், வெளியில் உள்ளவங்க மக்களுக்கு சாட்சி சொல்லுங்கள். அடுத்தது நன்றி காணிக்க ஏதாவது செய்யுங்க. நீங்கள் உள்ளது ஆலயத்துக்குள்ளே வரும்போது இங்கே ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங்கிங் இருக்குது. என்ன தெரியுமா, நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். வாட் இஸ் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்? இவங்கெல்லாம் கிரேக்கர்கள், இவங்க கிரீக், எக்லீஷியாம்பாங்க, அப்படி தானே. எக்லீஷியா மீன்ஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதனால் த பில்டிங் இஸ் நாட் சர்ச். அதனால் தீஸ் பீப்புள் நாட் பாதர் அபவுட் த பில்டிங். ஏன்
நாம் கூடி வருகிற நம்முடைய பில்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். நம்மெல்லாம் ஆராதிப்பதற்கு தேவன் தந்த ஒரு பில்டிங். அநேகருக்கு பில்டிங்கே இல்லை, நமக்கு தந்திருக்காருல்ல. அதை பாதுகாக்கணுமா வேண்டாமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? இல்லை நாம் பாடி ஆஃப் கிரைஸ்ட். பாடி ஆஃப் கிரைஸ்ட்னா இங்கே வர்ற எல்லாருக்கும் கர்த்தர் ஏதாவது செய்தால் ஒரு 100 குடும்பம் வந்தால் 100 குடும்பத்துக்கும் 100 பெர்ஃப்யூம் வாங்கி தருவீங்களா? இல்லை 100 சோப்பு வாங்கி தருவீங்களா? 100 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி தருவீங்களா? வாட் யூ மீன்? தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். பாடி ஆஃப் கிரைஸ்ட்ன்றது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். சர்ச் பில்டிங்ன்றது நம்ம எல்லாரும் கூடி வருவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆலய கட்டடம். எப்படி நீங்கள் பூமியிலே குடியிருப்பதற்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்தா அதை திரும்ப திரும்ப பெயிண்ட் பண்ணுறீங்க, அதை திரும்ப திரும்ப சுத்தம் பண்ணுறீங்க, அதை திரும்ப திரும்ப மெயின்டைன் பண்ணுறீங்க. கட்டின வீடும் நீலம் பொருளும் பாடுங்க. கண்டிடும் உற்றார் கட்டின வீடும் நீடம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில். சரி, ரைட், தெரியுதா உங்களுக்கு? கூடு விட்டு ஆவி போனால் கூட வராத உன் வீட்டுக்கு எத்தனை தடவை பெயிண்ட் அடிக்கிற, எத்தனை தடவை சுத்தம் பண்ணுற? அப்போ உன் வீடுனா உனக்கு பற்று. தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாம் ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆலய கட்டிடம். Again, I want to repeat you, building is not a church, but a building is a gathering place. சர்ச் கேதர் பண்ணுறதுக்கு தேவன் கொடுத்துருக்கிற இடம். அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமா வேண்டாமா? இல்லை அடுத்த வாரத்திலிருந்து எல்லாரும் தரையிலே அமர்ந்து கொள்ள போகிறீர்களா? எத்தனை பேர் தரையிலே கீழே? எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், எவ்வளோ காரியங்கள். அப்போ கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள். நான் சொல்கிறேன், யாரெல்லாம் மருத்துவமனைக்கு போய் அதிக செலவுகள் செய்து வர்றீங்களோ, நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது கர்த்தருக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை நன்றி காணிக்க செய்யணும். நான் ஒரு முறை நியூஸ் பேப்பரில் வாசித்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆந்திராவில் இருந்த முதல்வர் அன்றைக்கு அவர் பயணம் செய்து போன காரில் அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி உருண்டு விட்டது. ஆனால் ஒரு சேதமும் இல்லாமல் அவர் காப்பாற்றப்பட்டார். ஸோ அப்படி ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்ட பொழுது அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? கழுத்தில் போட்டிருந்த பெரிய தாலி சங்கிலி அதை கொண்டு போய் திருப்பதியில் போட்டாங்க. என் கணவனை காப்பாற்றின கடவுளுக்கு, அவங்க அதை நம்புகிறாங்க, கடவுளுக்கு என்னுடைய தாலிவே நான் போடுறேன்னு பெரிய, அது எத்தனையோ பவுனா கொண்டு போய் போட்டாங்க. ஏங்க, கல்லையும் மண்ணையும் நமஸ்கரிப்பவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அன்பும் நன்றி நிறைந்த ஒரு ஈரமும் இருக்கிறது என்றால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது எவ்வளோ நன்றியாக இருக்கணும். இருக்கா? வருதா? அது 9 பேருக்கு இல்லைங்க, 9 பேருக்கு இல்லை. அது ஏன் இல்லை? ஏன் அநேகர் நன்றியா இல்லை? 17-15 வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் ஒரு கணக்கு இருக்குங்க. ஆண்டவர் கணக்குல நீங்க இருக்கிறீங்க. எத்தனை பேர் அவர்கிட்ட வந்தாலும், எத்தனை பேர் என்ன வாங்கினாலும், அவன் எங்க போனான்னு தேடுற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுத்தமானவன் 10 பேர் இல்லையா? பெரிய கூட்டம். அதில் ஒருத்தி வந்து இயேசுவை தொடுறா. என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். இப்போ என்ன கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னென்ன நன்மையை பெற்றுட்டு திரும்பி வந்து நன்றி சொல்லாமல், நன்றி செயல் இல்லாமல் இருக்கிறீர்களோ, நீங்கள் அவருடைய கணக்கிலே தேடப்படுகிறீர்கள். தேடப்படும் ஆசாமிகள். அங்கங்கே போர்டு போட்டிருப்பாங்க போலீஸ்காரங்க, இவர்களை தேடி இவர்களை கண்டுபிடித்தால் எங்களுக்கு தகவல் தரோம். தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் நீங்கள் நன்றியாக இல்லையோ, ஆண்டவர் உங்கள் ஃபோட்டோவை போட்டு இவெல்லாம் வந்து நிறையா நல்லது பெற்றான், நன்மையை பெற்றான், இவன் ஆளையே காணலை,
இவனை பார்த்தா பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு ஒரு தகவல் போடுவார், தெரியுமா உங்களுக்கு? மனசை கடினப்படுத்தாதிருங்கள். லகுவான இதயம் உங்களுக்கு தேவை. எஸ்பெஷலி பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகளுடைய மனோபாவம் என்னன்றது தான் ரொம்ப முக்கியம். என் மகன் சாமுக்கு சின்ன வயசுலேயே சேரிட்டி சொல்லி கொடுத்தேன். அதனால் நல்ல சேரிட்டி பண்ணுறாரு. கொரோனா காலத்தில் திருச்சி கலெக்டர் அவங்கள கூப்பிட்டு மிக சிறப்பான சேவையை செய்ததற்காக விருது வழங்கினார்கள். எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் விருது விழாவுக்கு நான் போகலை. அப்போது சின்ன வயசில் என் பிள்ளை சேரிட்டி நாங்கள் செய்கிறத விட நல்லா செய்யணும்னு சொல்லி கொடுத்தோம். அந்த பிள்ளை அதை படிச்சுட்டான். சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் சொல்கிறது உண்மை. இங்கே உள்ள நிறைய பேருக்கு அது தெரியும். ஜூன் மாதம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் காசு சேகரித்து நம்ம சபையிலையும் சரி, நம்ம சபைக்கு வெளியிலையும் சரி, கொஞ்சம் பிள்ளைகளை வர சொல்லி என் மடியில் உட்கார வச்சு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். கொடுக்கும்போது அழுதுகிட்டே கொடுப்பேன். அந்த அழுகை காரணம் என்ன தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டவனாக இருந்தேன், இந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை மாற்றினாரேன்னு அழுதுட்டு, நான் அழுகும்போது என் கண்ணீரை பல முறை என்னுடைய மகன் பார்த்துருக்கிறான். கேட்கும்போது நான் சொல்வேன், இதாண்டா ரீசன் தம்பின்னு. அது அவன் மனதிலே பதிந்ததுனால் அவன் நிறைய பேருக்கு செய்கிறான். என்னுடைய மகள் ஷைனியும் சேரிட்டினா தி பெஸ்ட், அருமையாக செய்வான். பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்லித்தர்றீங்க? நீ இதாகணும், அதாகணும், நீ இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், நீ இப்படி பணக்காரனாகணும், இப்படி பணக்காரி ஆகணும், அவன் எப்படி இருக்கிறான் பாரு, மாமா பிள்ளை எப்படி இருக்கிறான் பாரு, மச்சான் பிள்ளை எப்படி இருக்கிறான் பாரு, அவங்கள தூக்கி சாப்பிட்ற மாதிரி வர வேண்டாமா? நம்ம ஈசு ரோசத்தையே சொல்லி கொடுத்து வளர்க்குறியே, உன்னுடைய பிள்ளை ஆண்டவருக்கு முன்பதாக நல்ல ஈகை குணத்தில் கொடுக்கிற பிள்ளையாய் வளரணும்னு என்னைக்கு வளர்த்த போகிறேன்றதான் தெரியல. அதை செய்யுங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. என் பேத்தியுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் நான் வாட்ச் பண்ணுவேன். நேற்று வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்தா, ஒரு கலர் பாக்ஸ் எடுத்தா, என்னமோ ஆர்ட் பண்ணிகிட்டு இருந்தா. திடீர்னு கேட்டா, வாட் இஸ் த ஸ்பெல்லிங் ஃபார் வெல்கம்? நான் சொல்ல வெல்கம் எழுதுனா. அதுக்கு பிறகு எழுதி நோட்டீஸ் போர்டு, அவள் வரும்போதெல்லாம் ஒரு நோட்டீஸ் போர்டு போடுவாள். போட்டு நோட்டீஸ் போர்டு போட்டிருக்கா. இப்போ அது இருக்கா, காத்துக்கு போயிடுச்சான்னு தெரியல. இருக்கா, அவள் போட்டிருக்கா, வெல்கம் டு சிஎல்சிசி அண்ட் கேசிசி. போட்டுட்டு எவர் ஜாயன் எல்லிஸ் வில்லியம் அண்ட் ரேச்சல் எல்லிஸ். ஒரு சின்ன பிள்ளை அவன் மனசில் என்னமோ ஒன்று ஓடுது. that was based with church, CLCC and KCC. பிள்ளைகளை உலகத்துக்காக வளர்க்குறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தாரு. உங்கள் பிள்ளை உலக பிரகாரமாக என்ன செய்தாலும் சாதித்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் உங்கள் பிள்ளை 100% ஆண்டவரை நேசிக்கணும். நல்ல வாய் திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு உயிர் கொடுக்குற பிள்ளைகளாக. நான் சொன்னேன் இல்லை, சின்ன வயசில் எனக்கு சர்ச் க்ளீன் பண்ணுற டியூட்டி கொடுத்தாங்க. போனேன், பார்த்தேன், எல்லாம் க்ளீன் பண்ணேன். எனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் ஒரு சின்ன ஹில், ஒரு மலை இருந்துச்சு. நான் இப்போ 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையன், யாருடைய துணை இல்லாமல் நானாக தனியாக அந்த மலை மேலே ஏறி காட்டு பூக்களை பறிச்சுட்டு வந்து பூக்கட்டுற ஒரு அம்மாகிட்ட கொடுத்து, எனக்கு அப்போல்லாம் காசே கிடையாது, 10 பைசாவெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வந்தால் 5 பைசா 2 பைசா கொடுத்தாலே பெரிய விஷயம், தெரியுமா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அந்த அக்காட்ட கொண்டு போய் கொடுத்து, பூ கட்டுற அக்காட்ட, அக்கா இதை மாலையாக செய்யுங்க அக்கா, எனக்கு காசு வரும்போது தாக்கா தருவேன், குடுறா, நீ சாமிக்கு தாண்டா போட அப்படின்னு அவங்க கட்டி கொடுப்பாங்க. அந்த காட்டு பூக்களை மாலையாக செய்து, எவனும் சொல்லித்தரலங்க. நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும். உங்கள் இதயத்திலிருந்து ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், நன்றி வரணும். அதை கொண்டு போய் போடும்போது அவ்வளோ பயபக்தியோட கொண்டு போய் நான் சிலுவையில் மாலை போடுவேன். சிலுவைக்கு மாலை போடணுன்ற அவசியம் கிடையாது.
மனசு என்னன்னா, நான் என்னத்தை ஆண்டவருக்கு எதை செய்யணுன்றது தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் இல்லாமல், இந்த மனசு இல்லாமல், இந்த நன்றி இல்லாமல், நம்ம நூற்றுக்கணக்கான நன்றி பாடல்கள் பாடுறோம்ல, வாய் திறந்து நீ பாடக்கூடாது. 9 பேர் லிஸ்ட்டில் இருக்கிற நீ நன்றி பாடல் பாடாத. வாயை பொத்திட்டு நன்றி பாடல் பாடும்போது கீழே இறங்கி பாத்ரூம் சைடில் கை கட்டிட்டு பேசாமல் நில்லு. நீ எதுக்கு நன்றி பாட்டு பாடுற? உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? வெறும் வாயில் பாயசம் காய்ச்சறியா நீ? வெறும் வாயில் பாயசம் காய்ச்சறினா என்ன? அட என்னங்க கொஞ்சம் சேமியா போடணும், இது போடணும், அது போடணும், இப்படியே வாயிலேயே பாயசம் காய்ச்சி எத்தனை வருஷம் இருப்ப நீ? பாயசம் குடிக்க முடியாது. ஒன்றும் பாயாசம் யாருக்கும் உபயோகம் இல்லை. சொல்லுங்க பாப்பா. பாட்டு பாடும்போது அழுகிறது, அழுது கண்ணீர் விட்டா நம்பிடுவாங்களா? உன் செயல் முக்கியம். மோர் லவ், மோர் பவர். எங்கே மோர்? மோர் தயிரை தான் மோராடிக்கணும். 9 பேர் எங்கே? இந்த ஒரு ஆள் மாதிரி நீ இருக்கணும் என்று தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏன் காரணம் என்ன? ரோமர் 1:20-22 வர வாசிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகள் அவருடைய நித்திய வல்லமையை, தேவத்துவம் என்பவைகள். வாசிங்கம்மா 22 வர. உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும், நல்லா கவனிங்க, இதைதான் நீங்க அண்டர்லைன் பண்ண. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். சிந்தனையிலே வீணரானார்கள். சிந்தனை என்னன்னா, நான் பெரிய விசுவாசி, ஆனால் தேவனை மகிமைப்படுத்துறதில்ல, தேவனுக்கு நன்றி செலுத்துறதில்ல, தேவனுக்கு ஒரு நன்றி காணிக்கை லைஃப்பில் கொடுத்ததே கிடையாது. யோசிச்சே பார்க்கறதில்ல. கேட்டால் நான் அங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன். ஏய், நீ எங்கே உன்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அங்கே நீ எப்படி இருக்கிறன்றதான் கேள்வி. நீ எங்கேயோ கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அப்போ அப்படி இருக்கும்போது சிந்தனையில் நீங்கள் வீணாகும் போது என்ன ஆவீங்க? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன ஆகும்? இருள் அடைந்தது. அப்படிப்பட்ட இதயத்தில் இருள் இருண்டு அது ஆன்மீகம் அற்ற நிலை. சரியா? 2 தீமோத்தேயு 3:1-2 வாசித்து இப்போ முடிக்க போறேன் நான். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்கள். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கடைசி காலத்துல நன்றின்றதே இருக்காதுங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கலாமா? அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கலாமா? சொல்லுங்க. என்ன நியாயம் இது? லூக்கா 17:18 சொல்லுகிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே. It is feel of Jesus. நன்றி இல்லாத ஆள்களை பற்றி ஆண்டவருக்குள்ள அந்த ஃபீல் என்னன்னு பாருங்க. என்ன ஃபீல் அது? சொல்லுங்க, என்ன ஃபீல்? இந்த ஒருத்தன், இந்த புரஜாதியான், இவன் ஆண்டவருக்கு இவ்வளவு நன்றியா நடந்து கொள்றான், மற்றவன் எங்கடா போனான்னு. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஒரு துளி கூட நன்றியே இல்லாமல் வாழ்கிற விசுவாசிகள் இங்கே இருப்பீர்கள் என்றால், உங்களை பற்றி நான் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் ஃபீல் பண்ணுறார். இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்பதுதான் ஃபீலு. தயவுசெய்து நீங்கள் ஃபீல் போடுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் ஃபீல் போடுங்க. உட்கார்ந்து பாருங்க, எவ்வளவு நன்மைகள். ஆமென். எளிமையிட்டு நாம் ஜெபிப்போம். இதுக்கு மேலே தாங்க மாட்டீங்க. 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடம் வந்தார்கள். 10 பேர் சுகம் பெற்றார்கள். ஒரே ஒருவன் நன்றியுள்ளவனாக இருந்தார். மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டு ஃபீல் பண்ணார். சபையிலே வருகிற மக்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்.
பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வருமானங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், பிள்ளைகள் நல்லா படிக்க உதவி செய்திருக்கிறார். பிள்ளைகளே கவனிங்க, சின்ன வயசுல கிராமத்து சபையில் நான் பார்த்துருக்கேன். கிராமத்தில் பிள்ளைகள் ஜஸ்ட் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு கூட கிராமத்து சபையில் தட்டு நிறையா சக்கரை தெரியுமில்ல, வெள்ளம் சக்கரை, சீனியை சொல்லலை, சக்கரை அது கொண்டு வந்து வைப்பாங்க. முடிஞ்ச பிறகு அந்த பையன் எல்லாத்தையும் நீட்டுவான், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை எழுதி போட்டுக்குவாங்க. என்னென்னா அவன் பாஸ் பண்ணிட்டான்றதுக்கு நன்றி. பிள்ளைகள நீங்கள் யார் யார் எது எதில் 1ஆம் கிளாஸ்லேருந்தே சொல்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி வந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன நன்றி காணிக்க செலுத்துறீங்க? பெற்றோர்களே, கிராமத்தில் சபை மக்கள் கூட அந்த பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் வளர வளர ஆண்டவர் மேலே ரொம்ப நன்றி பெருக்கம் ஜாஸ்தி. எங்களுக்கு எங்கள் பெற்றோர் சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்குறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தானே சொல்லித்தரணும். ப்ளீஸ் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நியாயமானபடி உங்களை யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் குறைவாயிருந்தால் அந்த குறைவை மாற்றிக்கொள்ளுங்கள். உலகத்தில் எல்லாத்தையும் விட ஆண்டவரை பெரிய அளவில் நேசிங்க. ஆண்டவரை பெருசா யோசிக்க பழகுங்க. அவர் தான் பெரியவர். எத்தனை பேர் ஆண்டவர் பெரியவர், அவர் தான் வாழ்க்கையில முதன்மையானவர் சொல்றவங்க அப்படியே ரைட் ஹேண்டை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.